இது பரிசுத்தமான இனிய நாளின் காலை நேரத்திலே பரிசுத்த உபவாச கூடுகையாய் ஆண்டருடைய திருச்சமூகத்திலே வருகை தந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அனைத்துலக மீட்பெருமாயிருக்கின்ற இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்பின் காலை வணக்கங்களை ஒரு விசை கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதே மாதிரி ஒரு சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவதற்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. நாங்கள் வாரத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டி வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. பாட்டு பாடும்போது, ஒர்ஷிப் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. நான் எப்போ செய்தி கொடுக்க ஆரம்பித்தேனோ பாட்டி பைபிளில் ஏதோ தேட ஆரம்பித்தாங்க. எனக்கு பாட்டி என்ன தேடுறாங்கன்னு எனக்கு புரியல. பைபிள் ஃபுல்லாக அப்படி புரட்டிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன், ஒருவேளை நான் சொன்ன வசனம் பாட்டிக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை தேடுறாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். பாட்டி தேடிட்டே இருந்தாங்க. பைபிள் உள்ள தேடிட்டு இருந்தவங்க பைபிளுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் தேடினாங்க. பாட்டி தேடினது கிடைக்கல. அப்படியே பைபிளை மூடி அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு பரபரன்னே இருந்தாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே எனக்கு மனசில் ஒரு சந்தேகம், இந்த பாட்டி என்ன தேடினாங்க, என்ன கிடைக்கல, இவ்வளோ நேரம் தேடியும் ஏதோ ஒன்று கிடைக்கல, என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே நேரே அப்படியே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அப்படி சீக்கிரமாக வந்தாங்க. வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்க ஒரு சர்ச்சில் இருக்கானோன்னு பார்ப்பியலா அப்படின்னு கேட்டாங்க. பாட்டிக்கு என்ன காணல, கவரை காணல. அதே மாதிரி ஏதாவது காணலைன்னு சொன்னால் பிறகு தேடலாம். சரியா? என்ன கவனிங்க. இந்த நாளிலையும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் நான் பாடமாய் வாசித்த பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தின் முதல் பகுதியை ஒரு வாசியுங்கள். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்துவோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆற்றல் நிறைந்த திருமறையின் வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகிறோம். எங்களை நல்வழிப்படுத்துகின்ற, எங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற, இன்றளவும் எங்களை நல்ல வழியில் நடத்துகின்ற திருமறையின் ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். மோசையோடு பேசினீரே, எங்களோடு பேசும். லீதியாளன் திறந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரோம். வார்த்தைகளின் தெளிவுகளோடு இந்த உலகத்திலே நாங்கள் உப்பாக வாழ, உப்பின் தன்மைகளை எங்களுடைய வாழ்விலை தரித்து கொண்டு நாங்கள் வாழ என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று இறைவேந்தனே சொன் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற தலையங்கத்தினோடாய் திருமறை சார்ந்து ஒரு சில உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். உப்பு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான, எல்லா நிலையிலையும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இந்த உப்பு காணப்படுகிறது. நம்முடைய அடிப்படை வாழ்விலே மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக இந்த உப்பு காணப்படுகிறது. விலை குறைவான ஒரு பொருள், மலிவான ஒரு பொருள், எப்பொழுது நாம் நினைத்தாலும் எளிதாக நம்முடைய கரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த உப்பு காணப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மிக மேன்மையானது இந்த உப்பு. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாதாரண உப்போடு நம்மை அவர் ஒருமுகப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் அந்த சாதாரண உப்போடு நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும்? ஏன் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும்? எத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு தங்கமாக, வைரமாக, பணமாக இருக்கலாம் என்று கூட ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் இந்த பூமியிலே உப்பாகி இருக்க வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே உப்பாகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமுறை அநேக விளக்கங்களை அதற்கு தருகின்றது. அநேக நிலையிலே இது உப்பினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு விளம்புகின்றது. அருமையாக சொல்லுவார்கள், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஒரு சாதாரண உணவிலே, சாதாரண போஜனத்திலே உப்பு இல்லை என்று சொன்னால் அது உணவு எப்படி ருசியாக இல்லாமல், எப்படி நம்மால் அதை திருப்தியாக சாப்பிட முடியாமல் அதை நாம் கீழே கொட்டுகின்றோமோ, எப்படி அந்த உணவு வீணாக போய்விடுகிறதோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே உப்பினுடைய தன்மைகள் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வீண் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற நேரத்திலே, எலியா ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த தருணத்தை நேரடியாக கண்டார். எலிசாவுக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாக தருவேன், கிடைக்கும் என்று சொல்லி ஏற்கனவே எலியா வாக்கு பண்ணி இருந்தார். அதே போலவே எலியா பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிறார். அவருடைய சால்வை கீழே விழுகிறது. எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதிக்கரையிலே நின்று கொண்டு அவர் அழுது புலம்புகிறார். அவர் சொல்லுகிறார், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமுமாய் இருந்தவரே என்று சொல்லி எலியாவை குறைத்து இந்த எலிசா புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த எலியாவினுடைய சால்வையை எடுத்து அவர் அந்த யோர்தான் நதியை அடிக்கின்றார். அந்த நதி 2ஆக பிளவுபட்டு விடுகின்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அது யோர்தானுக்கு அக்கறையில் இருந்த எரிகோ பட்டணத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து இந்த எலிசாவிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் எலியாவை தேடட்டுமா? அவர் ஏதாகிலும் உயர்ந்த மலைகளிலேயோ அல்லது சிகரங்களிலே இருப்பார், நாங்கள் அவரை தேடுகிறோம் என்று சொல்லி ஒரு 50 பேர் அவரை தேடுகின்றார்கள். கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுபடியுமாய் அவர்கள் எல்லாரும் திரும்பி இந்த எலிசாவிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் வந்து இந்த எலிசாவிடத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு வாசியுங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்கிறார்கள். தொடர்ந்து படியுங்கள். 20-21. ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். ஓகே, அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்று சொன்ன மாத்திரத்திலே எலிசா சொல்லுகிறார், ஒரு தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று என்கிறார். அவர்கள் அதை அப்படி செய்கின்றார்கள். அந்த உப்பினை அந்த தண்ணீரை போடுகிறார். அந்த தண்ணி ஆரோக்கியமானது, நிலமும் இனி பாழாய் போவதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உப்பானது எல்லா நிலையிலேயும் ஒரு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்றும். நியாயாதிபதிகள் 9:45 அபிமலேக்கு ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை முழுவதுமாக இடித்து போட்டுவிட்டு அதிலே வாழ்கின்ற ஜனங்களை எல்லாரையும் கொன்றுவிட்டு அவன் அந்த இடத்திலே உப்பை விதைக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்திலே சொல்லுகிறார், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தனதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி திருமறையிலே அநேக இடங்களிலே உப்பினுடைய மேன்மையை, உப்பினுடைய தனித்துவத்தை, உப்பினுடைய ஒரு விலையேறப்பெற்ற தன்மையை நாம் திருமறையிலே கண்டு கொள்ளுகின்றோம். இங்கே
நாம் பாடமாய் வாசித்த மத்தேயு நற்செய்தியினுள் 5வது அதிகாரத்திலே அருளாளர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஏன் நம்முடைய வாழ்வு உப்பை போல இருக்க வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்வு உப்பை போல இருக்க வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்விலே உப்பினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்விலே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமுறையினூடாய் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலே முதலாவது உப்பினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், இந்த உப்பு பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த உப்பு பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த உப்பளம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கடல் நீரை ஒரு இடத்துல தேக்கி வைத்த அந்த கடல் நீர் ஆவியாக சென்றது பிற்பாடு அதிலே படிகின்ற அந்த படிமத்தை நாம் உப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மிக பெரிதாக இருக்கின்ற சமுத்திரத்திலிருந்து 2 பங்கு சமுத்திரத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து 97.5% இந்த 5% உப்பு நீர் இந்த உலகத்திலே இருக்கிறது. வெறும் 3% மட்டுமே நன்னீராக இருக்கு. அந்த அளவு பிரமாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்திலிருந்து அநேக பவளங்களும் முத்துக்களும் விலையுயர்ந்த பொருட்களும் காணப்படக்கூடிய அந்த சமுத்திரத்திலிருந்து இந்த உப்பு மட்டுமே தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. மற்ற எல்லாவற்றையும் கடலில் இருந்து எடுத்து நாம் அதை நேரடியாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த உப்பு மட்டுமே கடலிலிருந்து எடுத்து அதை நேரடியாக பயன்படுத்த முடியாது. உப்பு பிரித்தெடுக்கப்பட்டால் மட்டுமே அது நம்முடைய வாழ்விலே பயன்படுத்த முடியும். கடல் நீரை ஒரு உணவிலே எவ்வளவுதான் ஊற்றினாலும் இந்த உப்பினுடைய சுவை அந்த உணவிலே வராது. மாறாக உப்பு போட்டால் மட்டுமே அந்த உணவிலே உப்பினுடைய சுவை இருக்கும். அதை போல இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். எப்படி உப்பு பிரித்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது பயன் நிறைந்ததா இருக்கிறதோ, அதை போல நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே பயன் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு அநேகருக்கு பயன் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தியினுள் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே தன்னோடு கூட இணைந்து அநேக சீடர்களை அவர் தெரிந்தெடுத்தார். பல இடங்களிலே பல சீடர்களை அவர் அனுப்புகிறார். 70 பேராக அனுப்பினார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் திருமுறையிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் தன்னோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். இந்த சீடர்கள் யார் என்றால், வெறுமையானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், இவர்கள் பிரயோஜனமற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சமுதாயத்திலிருந்து பிரித்தெடுத்து தனக்காக வாழும்படி ஆண்டவர் மாற்றினார். காரணம், இது உலகத்திலே நாம் ஒப்பாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 12, 1, 2, 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிற, எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சொந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். சொந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாம் பிரித்தெடுத்து ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் திருமுறையிலே கண்டு கொள்ளுகின்றோம். ஒன்றுமே இல்லாத ஆபிரகாம்
எல்லாவற்றுக்கும் மேலாய் பரதேசியாய் சஞ்சரித்த ஒரு மனிதன் ஆபிரகாம். தன்னுடைய வாழ்வுக்கு பின்பதாய் தனக்கு என்று ஒரு வாரிசு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த காலத்திலே கூட ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் எப்படியெல்லாம் பேசுவார்கள். இந்த சமுதாயமானது அதை எப்படியெல்லாம் குத்தி காட்டி பேசும். அப்படி என்று சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஆபிரகாம் ஒரு பிள்ளையற்றவனாக இருக்கிறான், ஒரு குழந்தை செல்வம் இல்லாதவனாக இருக்கிறான். அந்த நிலையிலே ஆபிரகாமை எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். ஒரு காலத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அது அவர்கள் செய்த பாவத்தின் விளைவு என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள். அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுத்து வெறுமையாக விடவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17 வசனம் சொல்லுகிறது, உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி விசுவாசிகளின் தகப்பனாய் ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்துகிறார். காரணம், பிரித்தெடுத்த நிலையிலே ஆபிரகாம் தெளிவாக இருக்கிறார். அநேகருக்கு பிரோஜனம் உடைய ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உப்பு பிரித்தெடுக்கப்பட்டு எல்லாருடைய வாழ்விலே அது மேன்மை பெறுவதை போல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் திருமறையிலே இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கிற நேரத்திலே அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறார், நீ ஈசாயின் குமாரர்களிலே ஒருவனை நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார். ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? தெரியாதா? ஈசாக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். சரியா? முதல் 7 பேர் பலசாலிகளாக இருக்கிறார்கள். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசானுடைய இல்லத்திலே செல்கிறார். முதல் 7 பேர் வருகிறார்கள், பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த சாமுவேல் தீர்க்கன் ஈசா இடத்திலே ஏற்கிறார், நமக்கு இன்னும் வேறு பிள்ளைகள் உண்டா என்று கேட்ட மாத்திரத்திலே ஒரு வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:11 வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், போதும். அங்கே 7 பேர் வருகின்றார்கள். ஒரு நல்ல ஒரு அப்பான்னு சொன்ன என்ன சொல்லுவாரு, 7 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, இன்னும் ஒருத்த உண்டு அப்படின்னு அவராவே வாலண்டியரா சொல்லி இருக்கணும். அப்படிதானா? இந்த அப்பா என்ன நினைச்சாருன்னா, 7 பேர் பலசாலிகளாக இருக்கிறார்கள், இந்த ஒருத்தனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, ஆடு மேய்க்கிறவன் எப்படி ஆண்டவர் அரசராக்குவார், குள்ளமா இருக்கிற மனிதனை ஆண்டவர் எப்படி அரசராக்குவார் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தினாலே இந்த ஈசாய் தன்னுடைய மகனை மறைக்கிறான். இன்னும் குமாரர்கள் உண்டா என்று கேட்ட மாத்திரத்திலே அருமையாய் சொன்னான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன நிலையிலே அந்த ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன் தாவீது, சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் தாவீது, தன்னுடைய தந்தையினாலே வெறுக்கப்பட்ட மனிதன் தாவீது, தன்னுடைய சகோதரர்களினாலே புறக்கணிக்கப்பட்ட மனிதன் தாவீது. அந்த தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமில்லாததை உயர்த்துகின்ற ஆண்டவர். சாதாரண உப்பு அது எப்படி பிரித்தெடுக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் அது மேன்மை உள்ளதா இருக்கிறதோ, அதை போல ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து, அடிமைத்தனங்களில் இருந்து, வெறுமையில் இருந்து, உதாசீனங்களின் மத்தியில் இருந்து, பலவிதமான கஷ்டங்களில் இருந்து ஆண்டவர்
உங்களையும் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு சான்றாளர்களாய் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அதைத்தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு வாழ்ந்துவிட்டு நாளைக்கு மரித்து போவது அல்ல. எத்தனை நாள் வாழுகிறோமோ அந்த நாளும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், புரோஜனமுடையவர்களாய் வாழ வேண்டும், அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக இது ஒப்பனுடைய ஒரு குணம் என்னவென்று சொன்னால், இன்னொரு தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு வாசியங்கள் மத்தேயு 5:13. மத்தேயு 5:13. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வசனம் அருமையாய் சொல்லுகிறது. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அங்க கேட்டிருக்கு. அப்படிதானே? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா? இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ணணும்? ஒண்ணே ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அப்படிதானே? அந்த பதில பாருங்க. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பை போல சாரமுடையவர்களாய் நம்முடைய வாழ்வு இருக்கு. முதலாவது, உப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது, உப்பை போல சாரமுடையவர்களாய் நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். உப்பினுடைய சுவை என்னது? என்ன சுவை? டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையா? ஓர்ப்பு சுவை உப்புக்கு. உப்பு என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த ஓர்ப்பு சுவை, அதைத்தான் திருமறையிலே சாரத்தன்மை அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இந்த நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, உப்பை கொஞ்ச நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உப்பு ஒரு மஞ்சள் கலர்ல மாறும். பார்த்துருக்கீங்களா? அந்த உப்பு எப்பொழுது மஞ்சள் நிறத்திற்கு மாறுகிறதோ அப்பொழுது தன்னுடைய அந்த சாரத்தன்மையை அந்த உப்பு இழந்து போகும். அந்த உப்பு ஒரு முழுவதுமாய் ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் அதிலே அந்த ஓர்ப்பு தன்மை இருக்காது. எவ்வளவு வாரி போட்டாலும் அதில் டேஸ்ட் வராது. அதைத்தான் திருமறை சொல்லுகிறது. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒரு முறை அது தன்னுடைய ஓர்ப்பு தன்மையை இழந்து போனது என்று சொன்னால் மறுமுறை அதை சாரமேற்ற முடியாது. அதன் பலன் என்னவென்றால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்பட்டு அது அழிந்து போகுமே தவிர வேறொன்றுக்கும் உதவாது என்று திருமறை நமக்கு கற்று தருகின்றது. சாதாரண உப்பு சாரத்தன்மை இழந்தால் வெளியிலே கொட்டப்பட்டு அது எப்படி அழிந்து போகிறதோ நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வோ இதை போல மாறும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தனித்துவம் வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மை குறித்து இந்த உலகம் சாட்சி பகர வேண்டும். நம்மை குறித்து திருச்சபை சாட்சி பகர வேண்டும். நம்முடைய வாழ்வை குறித்து நம்முடைய வாழ்வை பார்த்து அநேக மாற்றம் அடைய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். உப்பை போல சாரமுடையவர்களாய் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 1 முதல் 20 வரை இருக்கிற வசனங்களிலே யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கின்றோம். எகிப்து தேசத்திலே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இந்த யோசேப்பு அங்கே போத்திபாருடைய வீட்டிலே அவன் அங்கே விசாரிப்புக்காரனாக இருக்கிறான். போத்திபாருடைய மனைவியினாலே அவனுக்கு சில பிரச்சனைகள் அங்கே ஏற்படுகிறது. ஆனால் அந்த நிலையிலே ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, யோசேப்பு வாலிபனாயிருக்கிறான். ஒன்று, அவனுடைய எல்லா இச்சைகளும் அந்த வாலிப பிராயத்துக்குரிய இச்சைகளும் அவனுக்குள்ளா இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த யோசேப்பு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் தன்னுடைய மனதிலே அவன் எண்ணிக்கொண்டான். ஆதியாகமம் 39 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள்.
ம். ஆ. ம். ம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு பெருமையாய் சொன்னான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவம் செய்வதற்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது, அப்படிதானே? எத்தனையோ நிலைகளிலே தவறு செய்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தது. ஆனால் துணிந்து நாம் தவறு செய்திருக்கிறோம். ஒரு முறை கூட இதை போல சிந்தித்திருக்கிறோமா? ஒரு முறை கூட நான் செய்த தவறு, ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே நான் உன்னை கண்டு கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு முறையாகிலும் நம்முடைய மனதிலே நாம் சிந்தித்ததுண்டா? யோசேப்பு சிந்தித்தான். வேறு எதை குறித்தும் அவன் கவலை கொள்ளவில்லை. வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவன் தன்னுடைய மனதில் யோசிக்கவில்லை. மாறாக தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, அந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தம் இழந்து போகாமல் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஒருவேளை அநேகர் சிந்திக்கலாம், அவன் பாவம் செய்யவில்லை ஆனாலும் சிறைக்கு சென்றானே என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் ஒருவேளை அவன் தவறு செய்திருந்தால், அந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த போத்திபார் அன்றைக்கு அவனை கொன்று போட்டிருப்பான். ஆனால் இவன் தவறு செய்யாமல் சிறைக்கு சென்றபடியினாலே அதே தண்டனையுடாகவே அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றப்பட்டான். சோதனையை சகித்தான். ஆனால் அதே சோதனையின் வழியாகவே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. காரணம் ஒன்று, பரிசுத்தத்தை அவன் இழந்து போகவில்லை, பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். ஆனால் இதே திருமறையிலே இன்னொரு வாலிபனை குறித்து பார்க்க முடியும், இதே ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களிலே அங்கே சிம்சோனை குறித்து நாம் வாசிக்க முடியும். மனோவா தம்பதிகளுக்கு ஆண்டவருடைய கட்டளையின்படி கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை சிம்சோன். ஒரு வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 13 அதனுடைய 5வது வசனம். நியாயாதிபதிகள் 13:5. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்ற நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு தரிசனம் அங்கே கொடுக்கப்படுகிறது, அது கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னார், அவன் பிறந்தது முதல் அவன் நசரேயனாய் இருப்பான், சவரகன் கத்தி அவன் தலைமேல் படலாகாது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் மனோவா தம்பதிகளுக்கு இந்த சிம்சோனை பிள்ளையாக கொடுக்கிறார். ஆனால் அவன் வளர்ந்து வருகின்ற நேரத்திலே அவன் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மறந்து போனான். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் பரிசுத்தத்தை இழந்து போனான். எந்த பெலிஸ்தியரிடமிருந்து எந்த இந்த மக்களை காப்பதற்காக, பெலிஸ்தியரிடமிருந்து இஸ்ரவேலை காப்பதற்காக இந்த உலகத்திலே கொண்டு வரப்பட்டானோ, அதே பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பதாய் அவன் வேடிக்கை காட்டுகின்ற ஒரு மனிதனாக அவன் மாற்றப்படுகிறான். 2 கண்களும் பிடுங்கப்பட்டு தலை மொட்டையடிக்கப்பட்டு ஒரு கோமாளியை போல இந்த சிம்சோன் மாற்றப்படுகிறான் என்றார். அதற்கு காரணம் அவன் பரிசுத்தத்தை இழந்து போனான். அவன் பரிசுத்தத்தை இழந்து போனான். அவன் துணிகரமாய் பாவம் செய்தபடியினாலே, அந்த பரிசுத்தமான வாழ்வினை இழந்து போனபடியினாலே அவன் ஒரு கோமாளியை போல, ஒரு வேடிக்கை காட்டுகின்ற ஒரு மனிதனை போல இந்த சிம்சோன் மாற்றப்படுகிறான். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்றால், வாழ்விலே பரிசுத்தம் இல்லை என்றால், நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்வு வீணான ஒரு வாழ்வாக அமையும். சாதாரண உப்பு
அது தன்னுடைய உவர்ப்பு தன்மையை, அது தன்னுடைய சாரத்தன்மை இழந்து போனால் அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதனால் மிதிக்கப்பட்டு அழிந்து போகும் என்று திருமறை சொல்லுங்க. அதை போல நம்முடைய வாழ்வு மாறி போகும். எனவே பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அநேக தருணங்கள்ல நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வரோம், அப்படிதானே? சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய கணவனாருக்காக ஜெபிப்போம், மனைவிக்காக ஜெபிப்போம். இப்படி அநேக நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், அப்படிதானே? இப்ப எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, எனக்கு அதை தாரும், இதை தாரும், அப்படி தாரும், இப்படி தாரும், அப்படித்தானே கேட்பீங்க? நம்ம எல்லாரும் அப்படிதான் கேட்போம். ஒரு முறையாகலும் ஆண்டோடைய ஆலயத்திலே வந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். அப்படி ஜெபித்து பாருங்கள். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் தானா வரும். நீங்க கேட்க வேண்டிய தேவையே இருக்காது. நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதை தாரும் என்று சொல்லி அதை கேட்க வேண்டிய தேவையே இருக்கு. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்று சொன்னார் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு உப்பை போல உப்பை போல சாரமுடையதாய், பரிசுத்தமுடையதாய், அநேகருக்கு பயம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நான் படித்து பார்க்கிற நேரத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைத்தார். அவர் எப்படியெல்லாம் படைத்தார் என்று சொல்லி அந்த படைப்பின் வரிசைகள் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், மற்ற எல்லாவற்றையும் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. வானம் உண்டாக கடவுது என்றார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது என்றார், பூமி உண்டாயிற்று. மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது என்றார், எல்லாம் உண்டாயிற்று. அப்படி என்றுதான் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனை மாத்திரம் தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். மனிதனை உண்டாகி என்று சொல்லவில்லை, மாறாக தன்னுடைய சாயலாக, தேவ சாயலாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் தேவ சாயல் இழந்து போனோம். திருமறை வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று திருமறையிலே நாம் படிக்க முடியும். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவரை போல அவருடைய சாயலிலே நம்மை படைத்தார். ஆனால் நாம் இந்த உலகத்தின் தீமைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்திலே பலவிதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கடைசியாக இந்த உப்பினுடைய இன்னொரு தன்மை என்னவென்று சொன்னால், உப்பை போல கரைந்து வாழ வேண்டும். உப்பை போல கரைந்து வாழ வேண்டும். தியாகம் நிறைந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கொஞ்சம் உப்பு எடுத்து உணவுல போட்ட உப்பை திரும்ப எடுக்க முடியுமா? முடியாது. போட்டது போட்டதுதான். யாராவது ஒரு ஃபுட்டை பார்த்துட்டே இதுல உப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உப்பு இருக்கா இல்லையானது. அதே போல நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். அந்த எப்படி அந்த உப்பு அந்த உணவோடு கலந்து தன்னை இழந்து அந்த உணவுக்கு சுவை கொடுக்கிறதோ, அதை போல நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்ம எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவிற்கு அதிகமாய் மற்றவர்களுக்காய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்காய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மிக மேன்மையான ஒரு தகமாக இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் இல்லங்களிலே சென்று படித்து பாருங்கள். அங்கே திருமறை வசனத்தை நான் படித்து பார்க்கின்ற பொழுது, தன்னை சார்ந்த மக்களுக்கு ஒரு தீமை வருகிறது, தன்னை சார்ந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி எஸ்தருடைய காதுகளிலே ஒரு செய்தி கொண்டு செல்லப்படுகிறது. ராஜாவுடைய கட்டளை, எந்த ஒரு மனிதனும் அரண்மனையிலே செல்லக்கூடாது, எந்த ஒரு மனிதனும் ராஜாவை சென்று பார்க்க கூடாது. ராஜாவுடைய கட்டளையாக இருக்கிறதானால் எஸ்தர் சொல்லுகிறார், என் மக்களுக்காய் நான் அரசு கட்டளை மீறி ராஜாவிடத்திலே செல்லுகிறேன், ஒருவேளை நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தர் அரண்மனையிலே மிக சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவள் நினைத்திருந்தால் இப்படி ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம். நான் நன்றாக இருக்கிறேனே, நான் அரண்மனைக்குள்ளாய் நல்ல சுகபோகமாய் இருக்கிறேனே, என்னை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லி ஒருவேளை அவர் சிந்தித்திருக்கலாம்.
ஆனால் அவள் அப்படி சிந்திக்கவில்லை. அவள் அப்படி சிந்திக்கவில்லை. மாறாக, நான் எப்படி நல்லா இருக்கிறேனோ, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனோ, அதை போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிலே அவர்கள் குறியாக இருக்கிறாள். என கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இதை போன்ற ஒரு தியாக எண்ணம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இதை போன்ற ஒரு தியாக நிலை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவர்களாகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். எல்லாவற்றையும் தந்து, தன்னுடைய உயிரையே நமக்காக தந்து, நமக்கு மீட்பினை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அந்த ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அன்னை தெரசாவை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அன்னை தெரசா இந்திய திருநாட்டிலே வந்து கல்கத்தா நகர வீதிகளிலே அவர் தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆதரவற்ற மக்களுக்காய், வயோதிப பெற்றோர்களுக்காய், மரணத்தருவாயில் இருக்கிறவர்களுக்காய், தொழுநோயோடு போராடி கொண்டிருக்கின்ற மக்களை தன்னுடைய இல்லத்திலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே அந்த கல்கத்தா நகர வீதிகளிலே சென்று ஒவ்வொரு கடையாக சென்று அந்த கரத்தை நீட்டி உதவி கேட்பாராம். ஒரு முறை ஒரு கடையிலே சென்று உதவி கேட்ட நேரத்திலே கோபமடைந்த கடைக்காரர் தன்னுடைய உமிழ்நீரை எச்சிலை காரி அன்னை தெரசனுடைய வலது கரத்திலே அப்படி துப்பி விடுகிறார். அப்படி கரத்தை மூடி பின்பக்கமாக வைத்து விட்டு இடது கரத்தை நீட்டி கேட்டார்களாம், ஐயா, நீங்கள் முதலிலே தந்தது எனக்கு போதும், ஆதரவற்ற மக்களுக்கு, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு இந்த கரத்திலே ஏதாகிலும் தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்களாம். தியாகம் நிறைந்த வாழ்வு, தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வு, அதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. என கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது, உப்பு சாரமேற்றப்படுகிறது, உப்பு கரைந்து சுவை கொடுக்கிறது. நாமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தியாகம் நிறைந்த எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழுவோம், வளருவோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.